தெய்வீக அபிஷேகம் அப்பா எங்களை நிரப்புவதாக. தேவரீர், நீர் சகலமும் செய்ய நீர் வல்லவர். நீர் செய்ய நினைப்பது எதுவுமே தடைப்படாதப்பா. இப்பொழுதும் வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உமது தெய்வீக அபிஷேகத்தினால் எங்களை நிரம்பி வழிய பண்ணுங்கப்பா. ஆவியானவரே, இடம் கொள்ளாத அளவு இடம் அசைவாடுவதாகப்பா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறட்டும் ஆவியானவரே. நீர் உள்ள இடத்தில் விடுதலை உண்டு ஆவியானவரே. இப்போதும் விடுதலை செய்யும்படி வாரும் ஆவியானவரே. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. வல்லமையால் எம்மை நீரைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் போதே. ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் போதே. ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. வல்லமையால் எம்மை நீரைத்து நீர் ஆளுகை செய்யும். வல்லமையால் வல்லமையால் எம்மை நீரைத்து நீர் ஆளுகை செய்யும். ஆண்டவரே, அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழையாக எங்கள் மீது இறங்கி வாரும் ஆவியானவரே. ஆமென். அன்றைக்கு 120 சீடர்கள் மீது பெருமழையாக வந்த ஆவியானவரே, இப்போதும் உம் பிள்ளைகளின் இருதயங்களை நிரப்ப வாரும் ஆவியானவரே. உம்மை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் நீர் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுகிறீரப்பா. ஆமென். எங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட எங்கள் அன்பின் ஆவியானவரே, உடைத்து எங்களை உருமாற்றுபவரே, எங்களை மறுரூபமாக்குபவரே, எங்கள் மத்தியில் வாரும் பரிசுத்த ஆவியானவரே. அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெரும் மழை போலவே உம்மாவி மழை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெரும் மழை போலவே உம்மாவி மழை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. வல்லமையால் எம்மை நீரை
எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். கரங்களை உயர்த்தி. வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வல்லவரே நல்லவரே, வல்லவரே நல்லவரே. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வல்லமையால் நிறைத்து வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். கரங்களை உயர்த்தி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். அப்படி கைகளை உயர்த்தி. ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். உக்கரவஷபரி பலி பரிக்காபா பாபா ஏ மர பலி பரி பரிக்காபர வளர பரி பலி பரி பரி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எனக்காகவே நீ ஜீவிக்கின்றீர், என்னுள்ளத்தில் என்றும் வாழ்கின்றீர். எனக்காகவே இயேசு ஜீவிக்கின்றீர், என்னுள்ளத்தில் என்றும் வாழ்கின்றீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே
ஜீவன் யேசையா, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் யேசையா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் யேசையா, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் யேசையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியானவரே, அசைவாடும் தேத்திடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். எல்லாரும் சொல்லுவோம். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். கரங்களை அசைவாடும் ஆவியை, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. மீண்டுமாய் இந்த இடம், இந்த இடம் அசைய ஆண்டவரே, இந்த இடம் அசையணும் ஆண்டவரே. இங்கிருந்து உமது வல்லமை இந்த இடத்தில் இருக்கிற நாற்புறமும் பாய்ந்து போவதாக, ஜீவன் நதியாக ஆவியானவருடைய வல்லமை இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் வல்லமை இறங்குவதாக. ஆவியானவரே, இதோ இந்த ஊடகம் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் வல்லமை இறங்குவதாக. நோய் நொடிகள் நீங்கி விடுதலை அளிக்கும் ஆவியானவருடைய அபிஷேகம் இது வழியாக ஒவ்வொருவருக்குள்ளும் செல்வதாக. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, ஆளுகை செய்யும். விடுதலை தாரும் ஆவியானவரே, விடுதலை தாரும் ஆவியானவரே. எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே
ஞானத்தின் ஆவியே நாங்கள் கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே அல்லேலூயா இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே எங்கள் இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே எங்கள் காயங்களை அபிஷேக தைலத்தினால் ஆற்றிடுமே எங்கள் காயங்களை அபிஷேக தைலத்தினால் அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே அல்லேலூயா இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே அல்லேலூயா இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே ஹல்லேலூயா 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 நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி 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 ஹல்லேலூயா துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் இயேசுவின் போர்க்கரத்தால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ கரவ எல்லாரும் அந்நிய பாஷையில் புகழ்வோம் ஓ கரவ ஷபரி பலி பரி பலி பரி 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 கவா பாபா ஏவர வள்ளி வரி 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 கரவா ஏவர மள்ளி வரி 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 ஏக்கரபா மாமா ஏமள மரிமா ஏரா ஷபரிவா ஏவர வள்ளி வரி 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 வா ஹல்லேலூயா உடைந்த பாத்திரம் அது உமக்கே தெரியும் தேவன் பயன்படுத்துகிறீர் இது யாருக்கு புரியும் உடைந்த பாத்திரம்
அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீ உறவானீரே, நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. உதவாத என்னில் நீ உறவானீரே, நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீ உறவானீரே, நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. உதவாத என்னில் நீ உறவானீரே, நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீ உறவானீரே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீ உறவானீரே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாத என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாத என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க.
நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீ உறவானீரே. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. உதவாத என்னில் நீ உறவானீரே. நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. இயேசுவே உம்மை உயர்த்திடுவே. நேசரே உம்மை பாடிடுவே. இயேசுவே உம்மை உயர்த்திடுவே. என் நேசரே உம்மை பாடிடுவே. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை படுவோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. எல்லாரும் பாடுவோம். உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. நீரே என் ஆதாரமே. நீரே என் துணையாளரே. நீரே என் ஆதாரமே. நீரே என் துணையாளரே. சோர்ந்திடும் நேரம் சார்ந்திட உந்தன் கிருபை ஈந்தவரே. சோர்ந்திடும் நேரம் சார்ந்திடும் என் கிருபை ஈந்தவரே. உமக்கே ஆராதனை. இயேசுவே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. இயேசுவே உமக்கே ஆராதனை. நீதான் என் தஞ்சமே. நீதான் என் கோட்டையே. நீதான் என் தஞ்சமே. நீதான் என் கோட்டையே. துன்ப வேளை தூக்கி என்னை
தோளில் சுமந்தவரே, துன்ப வேளை தூக்கி என்னை தோளில் சுமந்தவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இயேசுவே உம்மை உயர்த்திடுவே, என் நேசரே உம்மை பாடிடுவே, இயேசுவே எஸ் உயர்த்திடுவே. Yes, Daddy. Yes, Lord. உம்மை பாடிடுவே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடிக்கொண்டே இருக்கிறார். உங்களை உடைத்து உருமாற்றுபவர், உங்களை நிரம்பி வழிய செய்கிறவர். ஆமென் ஆண்டவர். இந்த நாளுக்காக நேரத்திற்காக நன்றி கூறுகிறோம் அப்பா. ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன். எஸ் டாடி, உம் அடியான் கேட்கிறேன். Praise and thank you. Praise and thank you. அமர்ந்து கொள்ளும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இயேசு வல்லவர், இயேசு வல்லவர். இயேசு என் ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசுவால் எல்லாம் கூடும். Hallelujah. 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 மத்தேயு 17வது அதிகாரம் 14வது திருவசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 17 14வது. அதேதான் 14. அவர்கள் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது ஒருவர் இயேசுவை அணுகி இயேசுவின் முன் முழங்கால் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இரங்கும், அவர் வலிப்பு நோயினால் பெரிதும் துன்புறுகிறார், அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான். உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன், அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். இயேசு மறுரூப மலைக்குள் ஏறி போனதைக்கான நற்செய்தி வாசகமே உங்களுக்கு காலையில் கேட்டிருப்பீங்க. இயேசு தாபோர் மலையிலே மறுரூபமானார். அங்கே மோசையும் எலியாவையும் பேதுருவும் யோவானும் யாக்கோபும் கண்டார்கள். இந்த எலியாவும் மோசையும் ஆண்டவருடைய பாடுகளை குறித்து இயேசுவோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். அது தேவ மகிமையாய் நிறைந்திருந்தது. அவர்கள்
இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு ஒளி பிம்பம் போல வெண்மையாக வெளிப்பட்டாரோ அப்படியே மோசேயும் எலியாவும் வெளிப்பட்டார்கள். அதை கண்ட பேதுரு சொன்னார், ஆண்டவரே, உமக்கென்றும் எலியாவுக்கென்றும் மோசைக்கென்று ஒரு கூடாரம் அமைப்போம், இங்கே நம்ம இருப்பது நலமாயிருக்கும் என்பது போல அவர்கள் இயேசுவுக்கு இணையாக அவர்கள் இருவரையும் சேர்த்து ஒரு ஆலயம் கட்டி விடுவோம், இங்கே ஆராதனை நடத்தி விடுவோம், இங்கே தங்கி விடுவோம் என்பது போல சொன்னார்கள். அந்த நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு குரல் பிதா பேசினார், இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிலே நான் பூரிப்படைகிறேன், இவருக்கே நீங்கள் என்ன செய்யுங்கள், செவி சாயுங்கள். என்ன சொல்லுகிறார்? இவரை தவிர வேறு யாருக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது, செவி சாய்க்க கூடாது என்று அன்றைக்கு தந்தை கடவுள் சொன்னார். இந்த தாபர் மலை மறுரூபம் முடிந்த பிறகு மலையை விட்டு கீழே இறங்கி வருகிறார்கள். அங்கே மண்டபம் போன்ற ஒன்று இருக்கிறது மலைக்கு கீழாக. அங்கே ஒரு கலபரம் போல ஒரு கலைபரமாகிவிட்டு அந்த இடம் முழுவதும் ஒரு சப்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தபோது மக்கள் கூட்டம் இயேசுவை அணுகி வந்தது. அப்பொழுது ஒருவர் இயேசுவிடத்தில் வந்து சொன்னார், ஐயா, என் மகனுக்கு இறங்கும், அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான், அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான், உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன், அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். நன்றாய் பாருங்கள், அந்த மனிதன் இயேசுவை நம்பி வரவில்லை. இயேசுவின் சீடர்களும் இயேசுவை போல் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு வந்தார். ஆனால் அவர்களால் அந்த பேயை என்ன செய்ய முடியவில்லை, ஓட்ட முடியவில்லை. நன்றாய் கவனிங்கள், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஒவ்வொருவருமே இயேசுவை போல் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு எப்படி இருந்தாரோ அப்படியே அன்றைக்கு சீடர்கள் இருந்தார்கள். இயேசு பேய்களை ஓட்டினார் என்றால் சீடர்களும் பேய்களை ஓட்டினார்கள். இயேசு நோய்களை நீக்கினார் என்றால் சீடர்களும் நோய்களை நீக்கினார்கள். இப்படி ஆண்டவர் அரும் அடையாளங்கள் தான் செய்வதைப் போலவே தன் சீடர்களுக்கும் பயிற்றுவித்திருந்தார். அதனால்தான் அன்றைய நாட்களிலே மக்கள் எல்லோரும் இயேசுவை இல்லை என்றாலும் பரவாயில்லை, இயேசுவின் சீடரிடத்தில் சென்றால் கூட தங்கள் உடல் நோய்கள் நீங்கும் என்று சீடர்களையும் தேடி வந்தார்கள். அப்படிதான் இந்த வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்ட தன் மகனை அந்த தந்தை கூட்டிக் கொண்டு வந்தார். இயேசு இல்லை, ஆயினும் பரவாயில்லை, இயேசுவின் சீடர்கள் இருக்கிறார்கள், 3 பேரை தவிர மற்ற 9 பேர் அங்கே இருக்கிறார்களே, ஆகவே அவர்களால் சுகமாக்க முடியும் என்று சொல்லி, ஐயா, என் பிள்ளை வலிப்பு நோயினால் பாதிக்கப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவின் சீடர்களே, என் பிள்ளையுடைய அந்த நோயிலிருந்து, அந்த பேயின் பிடியிலிருந்து என் பிள்ளையை விடுவித்து தாரும் என்று சொல்லி அன்போடு அவர் கேட்டுக்கொண்டார். ஆனால் அவர்கள் முயற்சித்தார்கள், அவர்களால் முடியாமல் போய்விட்டது. இப்போ இயேசு இறங்கி வருகிற ஒரே கலவரம், அங்கே அந்த பையன் வலிப்பினால் மிகுந்த பாதிக்கப்பட்டவனாய் இருக்கிறான், கொடூர தாக்குதல்களினால் தாக்கப்பட்டவனாய் இருக்கிறான். இயேசு வந்து இறங்கும்போது என்ன சப்தம், என்னாச்சு என்று கேட்கிறாரு. அப்பொழுது சொல்லுகிறாங்க, இப்படி உங்களுடைய சீடரிடத்தில் நான் கொண்டு வந்தேன், ஆனால் அவர்களால் முடியவில்லை. இதே வசனம் மார்க்கு 9ஆம் அதிகாரம் 18 சொல்லுகிறது, உம்முடைய சீடர்களிடம் இந்த பேயை ஓட்டிவிடும்படி நான் வேண்டினேன், ஆனால் அவர்களால் இயலவில்லை என்று கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை மார்க் எப்படி எழுதுகிறார் வாசியுங்கள். மார்க்கு 9ஆம் அதிகாரம் இந்த பக்கத்தை வைத்துக்கொண்டே 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது. அவன் வாயில் நுரைத்தள்ளி பற்களை கடிக்கின்றான். உடலும் விரைத்து போகிறது. அதை ஓட்டி விடும்படி நான் உம் சீடர்களிடம் கேட்டேன், அவர்களால் இயலவில்லை. தந்தை என்ன சொல்ல வருகிறார் புரியுதா உங்களுக்கு? அவர் கம்ப்ளைண்ட் போடுறாரா, இப்படி பண்றாரு? கம்ப்ளைண்ட் தான் போடுறாரு. எந்த கம்ப்ளைண்ட் போடுறாரு? உம் சீடர்களை நம்பி நான் கூட்டிட்டு வந்தேன், ஆனால் அவர்களால் என்ன செய்ய முடியல, இயலவில்லை, முடியவில்லை. இப்போ மத்திய 17 வந்துருங்க, முடியவில்லை அப்படின்னு சொல்லுற வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார். இயேசுக்கு எப்படி இருந்திருக்கும்? இயேசுக்கு கோபம் வந்து விட்டது. ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? கோபம் அடைந்து விட்டார்.
என்ன சொன்னார்? 17ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு இயேசு நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க முயலும், எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்துக்கொள்ள இயலும், அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். சீடர்களை பார்த்து என்ன சொன்னாரு? அட சீரழிந்த தலைமுறையே, உங்களோட நான் எவ்வளவு நாளியா இருப்பேன்? உன்னை நான் எதற்காக அழைத்தேன்? என் சீடனாக சும்மா வாய்ப்பாக்குறதுக்கு அழைச்சேன். இயேசு என்ற நாமத்தை நீ சுமந்து கொண்டு இருக்கிறியே, சும்மா உட்கார்றதுக்காக உன்னை அழைத்தேன். உன்னை அழைத்ததின் நோக்கம் என்ன? எவ்வளவு நாள் உன் கூட இருக்க போறேன்? சில நாட்கள் தான் இருப்பேன். அதுக்கு முன்பாக உனக்கு எல்லாவற்றையும் நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேனே, எவ்வளவு நாள் உன்னை பொறுத்து கொண்டு இருப்பேன் என்று ஆண்டவர் சீடர்களை கடிந்து கொள்ளுகிறார். இது சீடர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவாய் ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் இயேசு கொடுக்கும் வார்த்தை இது. அல்லேலூயா. நாம் நோயோடு இருப்பது இல்லை, நாமும் நோய் நீங்கி மற்றவர்களையும் குணமாக்கும்படி ஆண்டவர் நமக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்ல கவனிங்க, இயேசு ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்திருக்கிறார். லூக்கா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு பிணிகளை நீக்கவும் பேய்களை ஓட்டவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரம் கொடுத்தார். 12 பேருக்கும். மீண்டும் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், மேலும் 72 பேரை நியமித்து தாம் போகவிருந்த ஊருக்கு இருவராக அனுப்பினார். 8ஆம் வசனத்தில் பேய்களை ஓட்டவும் நோய்களை நீக்கவும் வல்ல செயல் செய்யும்படி அவர்களை அனுப்பினார். 17ஆம் வசனம் சொல்லுகிறது, பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் மகிழ்ச்சியுடன் திரும்பி வந்தார்கள். லூக்கா 10:17 சொல்லுகிறது, அவர்கள் மகிழ்ச்சியுடன் திரும்பி வந்து, இயேசுவே உமது பெயரை சொன்னோம், பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்று சொன்னார்கள். அவர்கள் ஏற்கனவே பேய் ஓட்டினவர்கள். அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே உமது பெயரை சொன்னோம், பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன. உடனே சொன்னார், ஆம் நான் பார்த்தேன், உங்களை இருவராய் 36 டீமை அனுப்பி எந்தெந்த கிராமத்துக்குள்ள நீங்கள் சென்றீர்களோ அப்பொழுது என் ஆவியில் நான் அதை பார்த்தேன். நீங்கள் போன ஊர்களில் எல்லாம் வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல எரிந்து விழுவதை நான் கண்டேன் என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. சாத்தான் மின்னலை போல விழுந்தான், நான் பார்த்தேன் என்று சொன்னார். நல்ல கவனிங்க, நாம் ஏற்கனவே பார்த்திருப்போம். மத்தேயு எபேசியர் 6:12 வான்வெளியில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு என்று பைபிள் சொல்லுகிறது. வான்வெளியில் இருக்கும் பொல்லாத ஆவிகள், அநேக இடங்கள் ஜெபம் இல்லாத இடங்களில் எல்லாம் இந்த வான்வெளியில் பொல்லாத ஆவிகள் சுழன்று கொண்டு இருக்கும். அந்த ஆவி எந்த வீட்டின் மீது நிற்கிறதோ அந்த வீடு மிகவும் துன்பத்திற்கும் நோய்களுக்கும் பாடுகளுக்கும் சாபத்திற்கும் உள்ளாய் நிற்கும். அப்படிப்பட்ட கிராமங்களுக்குள் தான் இயேசு சீடர்களை அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சீடர்களை எங்க அனுப்பினார்னா, எங்கே சாத்தானின் அதிகாரம் இருந்ததோ அந்த கிராமங்களுக்கு இயேசு அனுப்பினார். தம் சீடர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கிறாரு. நீங்க போங்க, 72 பேர் 2 பேரா 36 டீம் அனுப்பி கிராமங்கள் தோறும் அனுப்பி விட்டார். அவர்கள் போன ஒவ்வொரு இடத்தையும் தம் ஆவியில் உணர்ந்தார். அவர்கள் எந்த இடத்திலெல்லாம் ஜெபித்தார்களோ அங்கே வான்வெளியில் சாத்தான் மின்னலை போல எரிந்து விழுவதை இயேசு கண்டு சொல்லுகிறார், நீங்கள் போன இடத்தை நான் கண்டேன், சாத்தான் மின்னலை போல விளக்கண்டேன். மீண்டும் சொல்லுகிறார், பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவனுடைய வல்லமை வெல்லவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், எதுவும் உங்களுக்கு தீங்கி விளைவிக்க முடியாது என்று மீண்டும் தம்முடைய அதிகாரத்தையும் வல்லமையும் ஆண்டவர் உறுதிப்படுத்தி இருந்தார் அவர்களுக்கு.
இந்த வசனம் அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் சேர்த்தேதான் இந்த வார்த்தையானது. வேத வசனம் ஒன்றும் சீடர்களுக்கு என்று கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல, அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல, கிறிஸ்துவாய் பிறந்த கிறிஸ்துவின் ஞானஸ்தானத்தை பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உள்ள அதிகாரம் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவர் சொன்னார், எது உங்களை தீங்கு விளைவிக்காது என்று சொல்லி அவர்களுக்கு அதிகாரமும் வல்லமை கொடுத்தார். அப்படிப்பட்ட அந்த சீடர்களிடத்தில் தான் இந்த மனிதன் தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு வந்து சொல்லுகிறான், ஐயா, இயேசு இல்லைனாலும் பரவாயில்லை, உங்களால் முடியும், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் போன கிராமங்கள் எல்லாம் பேய்கள் அலறிக்கொண்டு ஓடினதை நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். நீங்கள் எங்கெல்லாம் சென்றீர்களோ அங்கே நோய்கள் நீங்கினதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போது என் மகனுடைய பேயை விரட்டி என் மகனுக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி அவர் கெஞ்சி கேட்டுக்கொண்டார். ஆனால் சீடர்களால் அது முடியாமல் போயிற்று. அப்போதான் இயேசு சொன்னார், சீரழிந்த தலைமுறையே, நான் எவ்வளவு காலம் உன்னோடு இருக்க போகிறேன்? என்னுடைய காலம் வரப்போகிறது, நான் போயிடுவேன். ஆனால் எனக்கு பின் என்னுடைய பணியை செய்வதற்கு என் நாமத்தை கொண்டிருக்கிற உங்களையே நான் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சொல்லுவோம், உலகில் இருக்கும் அவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லுகிற நாம் இன்றைக்கு நாமே நோய்வாய்ப்பட்டு இருப்போமானால் பிறரை எங்கே சென்று குணமாக்க போகிறோம்? இயேசுவின் சீடன் ஒவ்வொன்றை பார்த்தே சொல்லுகிறார், சீரழிந்த தலைமுறையே, உனக்கு நான் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை வல்லமை நீ புரிந்து கொள்ள மாட்டாயா என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து இங்கே ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள், இயேசு அவர்களை கடிந்து கொள்வதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது. இப்போது மார்க்கு 9ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கலாம். மார்க்கு 9, 22, 23 வசனங்களை மைக்கிள் வாசியுங்களேன். இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் அந்த ஆவி அவனை தள்ளுகிறது. நல்ல கவனிங்க, உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவும் என்று கேட்டார். இயேசு சொன்னார், என்ன கேட்ட? இயலுமானாலா? நம்புகிறவனுக்கு எல்லாம் இயலும் என்று இயேசு சொன்னார். சீடர்கள் செய்த ஒரு தவறினால் என்ன நடந்துவிட்டது என்றால், அந்த தந்தை தான் எந்த நம்பிக்கையோடு இயேசுவின் சீடர்களையும் நம்பி வந்தார்களோ அந்த நம்பிக்கை அந்த தந்தைக்கு என்னாச்சு? தகர்ந்து போய்விட்டு விட்டது. அவருடைய நம்பிக்கை முடிஞ்சிச்சு. நம்பிக்கையோடு தான் வந்தார், நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த நம்பிக்கையில் அவருக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டது. இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், உமக்கு இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு இறங்கும் ஐயா. இயேசு கேட்டார், என்ன சொன்னாய்? இயலுமானாளா? இயலுமானால் என்று சொல்லுகிறாயே, நம்புகிறவனுக்கு எல்லாம் இயலும் என்றார். உடனே அந்த தந்தை ஒரு அழகான ஜெபம் பண்ணினார். ஐயா, நான் நம்புகிறேன், நம்பிதான் வந்தேன். ஆனால் இப்போது எனக்குள் என்ன இருக்கிறது? ஒரு நம்பிக்கையின்மை இருக்கிறது. அது நீங்க எனக்கு உதவும். சில நேரங்களில் நமக்கு எல்லாம் தெரியும், இயேசுவை தவிர எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது என்று தெரியும். என் பிரச்சனை தீர்க்க இயேசுவால் மட்டும்தான் முடியும் என்று தெரியும். என்னுடைய விடுதலையை இயேசுவால் மட்டும்தான் தர முடியும். என் குழப்ப நிலை இயேசுவால் மட்டும்தான் மாற்ற முடியும் என்று நினைக்கிறோம், ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோம். ஆயினும் சில நேரங்களில் நமக்குள் என்ன வருது? ஒரு நம்பிக்கை குறைவு வரதான் செய்கிறது. நமக்குள்ள, உங்களுக்கு, எனக்கு இல்லை. ஹல்லேலூயா,
வருதுன்னு வருது. ஆனால் ஒரு நிச்சயம் தெரியும், என்ன தெரியும்? இயேசுவை தவிர வேறு யாரும் எனக்கு என்ன செய்ய முடியாது, உதவி செய்யவே முடியாதுன்னு தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் நாம் ஜெபிக்கிறோம், இயேசுவிடத்தில் தான் ஜெபிக்கிறோம் என்றாலும் சில நேரங்கள் பிரச்சனைகளும் பாடுகளும் நெருக்கங்களும் நம்மை தாக்கும்போது நம்முடைய நம்பிக்கை ஒருவேளை கிடைக்குமா கிடைக்காதா, வருமா வராதா, ஜெபம் கேட்கப்படுமா கேட்கப்படாதா என்று சில மன சஞ்சலங்கள் மனித உள்ளங்களை என்ன செய்கிறது, வாட்டத்தான் செய்கிறது. நானும் அதை கடந்து தான் வந்திருக்கிறேன். இந்த தந்தை அழகாய் ஒரு சொன்னார், என்ன சொன்னார்? நான் நம்புகிறேன், ஆனால் என் நம்பிக்கையின்மை எனக்கு இப்போ இருக்குது. நான் நம்பி தான் வந்தேன் ஆண்டவரே, இந்த இடத்துக்கு வரும்போது என் மகனை சுகமாக்கிட்டு தான் வருவேன்னு வந்தேன். ஆனால் இப்போ எப்படி இருக்குது, எனக்குள் ஒரு நம்பிக்கையின்மை இருக்கிறது. ஆனால் சரியான ஒரு காரியம் பண்ணார். என்ன பண்ணார்னா, தன்னுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே ஒருவர் இயேசு ஒருவர் தான் என்ற நிச்சயம் இருந்தது. ஆகவே அவர் சொல்லுகிறார், இயேசுவே உம்மால் தான் என் பிரச்சனையை தீர்க்க முடியும்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த நம்பிக்கையில் ஒரு சிறு தடுமாற்றம் என்ன செய்கிறது, எனக்குள் ஏற்பட்டு இருக்கிறது. எனக்கு நீர் உதவும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்பிக்கை தளர்ச்சி அடையும் போது, நம்பிக்கை குழப்பம் அடையும் போது நீங்கள் அமர வேண்டிய ஒரே ஒரு இடம் இயேசு கிறிஸ்துவின் பாதம் மட்டும்தான். அதனால் தான் தந்தை கடவுள் சொன்னார், இவர் ஒருவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, செவி சாயுங்கள். நன்றாய் கவனிங்கள். எசையா 53:4 சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நமது துக்கங்களை சுமந்து கொண்டார். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்கு நிறைவான வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டு இருக்கிறார், அவர் தம் காயங்களாலே நாம் குணமடைகிறோம். எசையா தெளிவாக எழுதுகிறார். அதே எசையா 53:10 சொல்லுகிறது, அவர் நம் நிமித்தம் தந்தை கடவுள் அவரை நோயால் வதைக்கவும் நொறுக்கவும் சித்தம் கொண்டார் என்று பைபிள் சொல்லுகிறது. மத்தேயு 8:17 சொல்லுகிறது, அவர் நம் நோய்களை சுமந்து கொண்டார், அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம் என்று சொல்லுகிறது. 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, பேதுரு எழுதுகிறார், அவர் தம் காயங்களால் நீங்கள் சுகமடைந்து விட்டீர்கள் என்று சொல்லுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன் இயேசு நம்முடைய நோய்களை சுமந்ததினாலே நாம் நோயோடு இருப்பது இயேசுவுக்கு விருப்பம் கிடையாது. மார்க் 1:40-41 ஒரு நாள் தொழுநோயாளர் வந்து கேட்கிறார் இயேசுவிடத்திலே, உமக்கு விருப்பமானால் என்னை குணமாக்கும். இயேசு சொன்னார், அதென்ன கேள்வி, நான் விரும்புவதே நீ சுகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று இயேசு தொட்டார். குஷ்டரோகி சுகமாகி போனார். இந்த வசனங்கள் எல்லாம் இயேசு நாம் நலமாய் இருப்பதையே விரும்புகிறார், நாம் சுகமாய் இருப்பதை விரும்புகிறார். அதனால்தான் 3 யோவான் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றையும் சுகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி யோவான் அங்கே எழுதுகிறார். ஆவியானவரால் தூண்டப்பட்டு. அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன் இயேசு நம் நோய்களை சுமந்து விட்டார், நம்முடைய பாவங்களை நீக்கிவிட்டார், நம் சாபங்களை சுமந்து விட்டார். இயேசு நம்முடைய எல்லா ஏழ்மைகளை சுமந்து விட்டார். நமக்கு நிறைவாழ்வு அளிக்க அன்றைக்கே அவர் தண்டிக்கப்பட்டு விட்டார். நாம் எதையும் சுமக்க வேண்டிய தேவையே இல்லை. மாறாக இயேசுவின் சீடர்களாய் அடுத்தவருடைய பிணிகளை நீக்கவும், அடுத்தவருடைய துக்கங்களை மாற்றவும், அடுத்தவருடைய வேதனை மாற்றும் ஒரு சீடர்களாய் தான் ஆண்டவர் நம்மை இங்கே வைத்திருக்கிறார். ஆனால் நாமோ என்ன செய்கிறோம், நம்ம நிலைமையே நினைச்சு புலம்பிக் கொண்டு தவிழ்ந்து கொண்டு போராடி கொண்டு இருக்கிறோம். நன்றாய் கவனியுங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன் சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று சொன்ன இயேசு அன்றைக்கு எல்லாவற்றையும் முடித்து விட்டார். பாவமோ, சாபமோ, சாத்தானோ, நோயோ, ஏழ்மையோ, வறுமையோ, துக்கமோ நம்மை ஆள முடியாதபடி இயேசு இவைகளை எல்லாம் சுமந்து விட்டார். அப்படி இருக்க நாம் இவைகளில் எதையும் வாழ்க்கையில் கொண்டிருக்க வேண்டியதே இல்லை. அதனால்தான் இயேசு இந்த உலகில் வந்தபோது தன்னிடத்தில் வந்த எல்லா நோயாளிகளை சுகமாக்கினார்.
எல்லாருக்கும் விடுதலை கொடுத்தார். அதை தம்முடைய சீடர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார். எனக்கு பின்பாக நான் போன பின்பு நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுத்திருந்தார். இன்றைக்கு நமக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால தான் இயேசுவுக்கு வருத்தம், கோபம். சீரழிந்த தலைமுறையை நான் எவ்வளவு நாள் உன்னை பொறுத்துக்கிட்டு இருப்பேன். வார்த்தையை கேட்கிறோம், ஆனால் அநேக நேரங்களில் விசுவாசத்தில் என்ன செய்கிறோம்? தடுமாற்றம் அடைகிறோம். எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. கடவுளை அணுகி செல்கிறவர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரிடத்தில் செல்கிறவருக்கு அவர் தக்க கைமாறு செய்கிற ஆண்டவர் என்று நம்ப வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நம்முடைய அவிசுவாச நம்பிக்கை குறைவு நம்மை சுற்றி இருக்கிறவர்களையும் பாதித்துவிடும். சீடர்கள் செய்த ஒரு தவறு என்ன ஆயிற்று? அந்த தந்தை நம்பிக்கையோடு மகனை கூட்டி வந்த தந்தையும் கூட இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், உமக்கு முடியுமானால், உமக்கு இயலுமானால் நீர் இதை செய்யும் என்று கேட்கிறார். இயேசு என்ன சொன்னாய்? நீ என்ன சொல்லுகிறாய்? இயலுமானாலா? யாரை பார்த்து சொல்லுகிறாய்? என்னை பார்த்தா இயலுமானால் என்று சொல்லுகிறாய். நம்புகிறவனுக்கு எல்லாம் இயலும், எல்லாம் முடியும் என்று சொன்னார். ஆயினும் தன்னுடைய குறையை ஒப்புக்கொள்ளுகிறார். ஐயா, நான் நம்புகிறேன், உண்மையாகவே நம்பிதான் வந்தேன், ஆனால் என் நம்பிக்கையின்மை நீங்க எனக்கு உதவும். சரியான ஒரு ஜெபத்தை பண்ணினார். ஏனெனில் எபிரேயர் 12:2 சொல்லுகிறது, நம்பிக்கை துவங்கி வழி நடத்துகிறவரும் அதை நிறைவு செய்கிறவருமாகிய ஆண்டவர் இயேசுவின் மீது கண்களை பதிய வையுங்கள் என்று பவுலடியார் சுட்டி காண்பிக்கிறார். என் நம்பிக்கை தளர்ந்து போகும்போது நான் இயேசுவிடத்தில் தான் நிற்க முடியும். என் நம்பிக்கை தடுமாறும் போது அதே இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கை தான் தடுமாறுகிறது. அதே இயேசுவின் மீது உள்ள நம்பிக்கை தான் தடுமாற்றம் கொண்டு இருக்கிறது. எனினும் அந்த இயேசுவிடத்தில் சென்று, இயேசுவே உம்மைதான் நம்புகிறேன், ஆயினும் என்னுடைய இருதயத்தில் ஒரு பயம், ஒரு கவலை, ஒரு சந்தேகம் என்னை தடுமாற பண்ணுகிறது, எனக்கு நீர் உதவிடும் என்று சொல்லும்போது இயேசு உங்களுக்கு உதவி செய்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் முன் விழுந்துருங்க. முடியல ஆண்டவரே, என் நம்பிக்கை நீர் தான், அது எனக்கு தெரியும் ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது, எனக்கு தெரியும் இயேசுவே. எனக்காய் 2000 ஆண்டுக்கு முன் எல்லாவற்றையும் முடிச்சிட்டீர்கள், எனக்கு தெரியும். நீ செய்ய வேண்டிய வேறு எதுவுமே இல்லை, எல்லாமே எனக்கென்று வைக்கப்பட்டாயிற்று. அப்படி இருக்க என் உள்ளத்தில் ஒரு சந்தேகம் வந்து விட்டது, எனக்குள் ஒரு அவநம்பிக்கை வந்து விட்டது, எனக்குள் ஒரு தளர்ச்சி வந்து விட்டது. ஆண்டவரே எனக்கு உதவும் என்று சொல்லி அந்த தந்தை அழகான ஒரு ஜெபத்தை சொன்னார். இயேசு அவருக்கு உதவி செய்கிறார். தம் கரத்தை நீட்டியிருப்பார். இயேசு, தந்தையே, நம்பி வந்த ஒரு மகன் இன்னைக்கு நம்பிக்கை தடுமாற்றத்தோடு இருக்கிறான், இவனுக்கு நீர் இறங்கும் என்று சொல்லி இயேசு அவர் தலை மீது கைகளை வைத்தார். அந்த நேரம் அவருக்குள் விசுவாசம் வந்தது. உடனடியாக அந்த தீ ஆவி பிடிச்ச அந்த பிள்ளையை பார்த்து சொன்னார், செவிடும் ஊமையுமான ஆவியே இவனை விட்டு வெளியே போ என்று சொன்னார். அந்த ஆவி அந்த பையனை விட்டு வெளியேறி சென்றது. மீண்டும் வராதே என்று சொல்லி இயேசு அந்த ஆவியை அப்புறப்படுத்தி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்துக்கு வரலாம். 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 17:19. பின்பு சீடர்கள் தனியாக இயேசுவை அணுகி வந்து அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை, அந்த பேயை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருக்குமானால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கே போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பக்கத்தில் கையை பிடிங்க பார்ப்போம். பக்கத்தில் உள்ள கை கொடுங்க. உங்களால் முடியாதது ஒன்றும் இராது. இயேசு சொல்லுகிறார், உங்களால்
முடியாதது ஒன்றுமிராது. மனுஷன் சொல்லல, இயேசு சொல்லுங்க. மனுஷன் சொல்லல, இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இயேசு சொன்னதுதான். ஹல்லேலூயா. இந்த செய்தியை கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் அலங்காரத்தட்டில் அங்கே சகோதரி பாத்திமா என்ற ஒரு சகோதரி பிரேயர் நடத்தி கொண்டார்கள். கூடாரம், இதை போல ஒரு கூடாரம் வைத்து பங்கு தந்தையுடைய அனுமதியோடு. அவர்கள் அன்றைக்கி சென்னை போகிறாருந்தாலும், பிரதர் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, நான் போகிறேன் அப்படி சொன்னாங்க. இந்த செய்தி தான் கொடுத்தேன். மக்கள் ஆர்வமாய் கேட்டுக்கொண்டதாங்க. இறங்கி வந்து என் மேடையை விட்டு இறங்கி வந்தபோது ஒரு குடும்பம் வந்து நின்றது. அவர்கள் அந்த கூட்டத்துக்கு வர வேண்டிய கட்டாயம் இல்லை, ஏன்னா அவங்க அந்த கூட்டத்தை விரும்பாதவர்கள். ஆனால் அவருடைய உறவினர் கட்டாயப்படுத்தி அவரை அந்த கூட்டத்துக்கு கூட்டி வந்திருந்தார்கள். குடும்பமும் மொத்த குடும்பமும் வந்திருந்தது. அப்போ சொன்னாங்க, பிரதர் இவருக்கு வரவே மாட்டேன்னு சொன்னாங்க, நாங்கள் கட்டாயப்படுத்தி கூட்டி வந்திருக்கிறோம் அப்படின்னாங்க. அப்படியாம்மா, சந்தோஷம். எதுக்காக நான் உங்களை ஜெபிக்கணும்? அந்த கூட அந்த ஒரு சகோதரி சொன்னார்கள், அவருக்கு மார்பிலும் வயிற்றிலும் கேன்சர் கட்டி இருக்கிறது. அதை நாளைக்கு இன்னொரு ரிப்போர்ட் எடுக்கணும். டாக்டர் மீனா சுந்தரம் அவருடைய மனைவி மீனா ரஞ்சனி அவர்கள் தான் பார்க்கிறார்கள். ஏற்கனவே பார்த்து டெஸ்ட் எடுத்தாச்சு, கேன்சர் கட்டி இருக்கிறது. ஆகவே மீண்டும் நாளைக்கு ஒரு எம்ஆர்ஐ போட சொல்லியிருக்கிறாங்க. என்ன அளவு சைஸ்லாம் பார்க்கணும்னு சொல்லி எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எங்களால் மருத்துவம் பார்க்கும் அளவுக்கு பணம் எங்களிடத்தில் இல்லை, நாங்கள் ஏழை குடும்பம். நான் கேட்டேன், வசனம் கேட்டீங்களே, விசுவசிக்கிறீர்களா? இந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபட முடியும் என்று விசுவசிக்கிறீர்களா என்று கேட்டேன். எஸ், நான் விசுவசிக்கிறேன். நான் வரும்போது இங்கே ஏதோ வேண்டாம் என்று தான் நினைத்து வந்தேன். ஆனால் வந்தபோது எனக்குள் ஒரு நம்பிக்கை எழும்பினது. ஆமென். கையை வைங்க அப்படின்னு மார்பிள் ப்ரெஸ் பண்ணி சொன்னேன், இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் தழும்புகளினாலும் இந்த கட்டி இந்த உடலை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி மீண்டும் வயிற்றில் கையை வச்சு சொன்னேன். அப்படி சாய்ந்து கீழே விழுந்தார்கள். மீண்டும் கொஞ்ச நேரம் விட்டுட்டு எழும்புங்க அப்படின்னு சொன்னேன். வலிக்கிற இடத்துல கை வைத்து பாருங்கள் என்று சொன்னேன். இப்போது வழியே இல்லை என்று சொன்னார்கள். நாளைக்கு நீங்கள் மருத்துவரிடம் போவீர்கள், மருத்துவர் சொல்வார், இந்த ரிப்போர்ட்டில் உன் வயிற்றிலோ மார்பிலோ கட்டி இல்லை என்று சொல்வார் என்று சொல்லி நான் அவர்களுக்கு சொன்னேன். ஆமென். அடுத்த நாள் அவர்கள் மீனா ரஞ்சனி, அந்த மீனா சுந்தரம் டாக்டர் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும், இங்கே தான் ஆஸ்பத்திரி வச்சிருக்கிறாரு. அவருடைய மனைவி இடத்துல போனாங்க. அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எழுதி கொடுத்துருந்தாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் அதே ஆர்டி ஸ்கேனில் எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் அந்த டாக்டர்கிட்ட கொடுத்தா டாக்டர் அந்த ரிப்போர்ட்டு இந்த ரிப்போர்ட்டையும் வச்சு மாறி மாறி பார்க்குறாங்க. நீங்கள் தான் முதல் ரிப்போர்ட்டுக்கு போனீங்களா, ரெண்டாவது ரிப்போர்ட்டுக்கு நீங்கள் தான் போனீங்க. என்ன டாக்டர், முதல் ரிப்போர்ட்டு நான் தான், ரெண்டாவது நான் தான். திரும்பி ஆர்டி ஸ்கேன் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ரிப்போர்ட்டு இவர் எடுத்தவர் தான் திரும்பி வந்திருக்கிறா. ஆமாம், அவங்க தான் எடுத்தாங்க, இன்றைக்கி வேறு யாரும் இல்லையே. இவர்கள் அப்படி குழம்புகிற மணி ஆகிட்டே இருக்குது. 1.5 மணி நேரம் ஆகிட்டு இந்த 2 ரிப்போர்ட்டையும் வச்சு அவர்கள் குழம்பிட்டே இருக்கிறாங்க. இவங்க அது பேர் கேட்குறாங்க, டாக்டர் என்ன ஆச்சு சொல்லுங்கள். இல்லைம்மா, எனக்கு நான் ஏதோ தப்பு பண்ணிட்டானோ தெரியுது அப்படின்னு. என்ன தப்பு? ஒன்றும் தப்பு பண்ணல, சொல்லுங்கள் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள். ஏன் உங்களுக்கு தெரியுமா, சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் போன வாரம் எடுத்த ரிப்போர்ட்டில் கட்டி இருக்குது, கேன்சர் கட்டி. ஆனால் இந்த வாரம் இன்றைக்கு எடுத்த ரிப்போர்ட்டில் கட்டியை காணும். கட்டியை காணும். எங்கேயாவது போனீங்களா, ஏதாவது செஞ்சீங்களான்னு கேட்கும்போது அவர் சொன்னார்களாம், இப்படி ஒரு சகோதரர் ஜெபிக்கும்படி வந்தாங்க. அவர்கள் ஜெபித்து விட்டு சொன்னார்கள், நாளை போங்க, டாக்டர் உங்கள் உடலில் கட்டி இல்லை என்று சொல்வார்கள் என்றே சொல்லி அனுப்பினார்கள். அந்த குடும்பம் இன்னைக்கு ஒரு பெரிய சாட்சியாக நிற்கிறது. அது பிறகு இன்னொரு சகோதரி ஒல்லியாக குச்சியாக இருந்தார்கள். அவர்களுக்கு என்னென்னு கேட்டால், அவர் கணவர் கூட்டி வந்திருந்தார். அப்போ சொல்கிறாங்க, அவரால் தொண்டையில் ஒரு அடைப்பு மாதிரி இருக்கிறது, அவர்களால் சரியாக உண்ண முடியாது, உணவு எதுவுமே கொடுக்க முடியாது, நீர் ஆகாரமை ஸ்பூன் வச்சு தான் கொடுக்க முடியும். ஏனெனில் அவங்களால் முழுங்குறதுக்குள் பெரும் பாடாகிவிடும். அவருடைய உடல் ரத்தமே 5 தான் இருக்குது. இப்படி போனால் நல்ல ரத்தம் ஏற்ற வேண்டும் என்று நாளைக்கு சொல்லியிருக்கிறாங்க பிரதர். அந்த சகோதரர் சொன்னார், ஆனால் இன்றைக்கு கேட்ட வார்த்தையின் நிமித்தம் என் உள்ளத்தில் என் மனைவி குணமடைவாள் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னார். நான் கரைகள் எடுத்து தொண்டையில் வைத்தேன். அந்த பிள்ளை என் கை அது இருக்கிறது ஒல்லி, ஆனால் என் கையை பிடிச்சி வெளியே தள்ளுது, கை வைக்காத அப்படிங்குது.
நான் அடிக்கி கழுத்தில் பிடிச்சிக்கிட்டு சொன்னேன், பொல்லாத ஆவியே இந்த தொண்டையை விட்டு வெளியேறி போன்னு சொன்னபோது அந்த சகோதரி கீழே விழுந்தார்கள். ஒரு செம்பளை தண்ணி எடுத்து ஜெபம் பண்ணி இது இயேசுவின் ரத்தம்னு குடிக்க கொடுங்கன்னு சொன்ன பிறகு வயிற்றுக்குள்ள என்னமோ பண்ணுதுன்னு சொன்னார்கள், வாமிட் எடுத்தார்கள். அதோடு அவர்கள் விடுதலை அடைந்தார்கள். அவர்கள் அது பிறகு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, பிரதர் நன்றாய் சாப்பிடுகிறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை என்று அந்த சகோதரி பாத்திமா அவர்கள் ஃபோன் பண்ணி சொன்னார்கள். நன்றாய் சாப்பிட்றாங்க, ஒரு நேரில் அந்த அதிலும் குறிப்பாக அந்த சகோதரர் சொன்னார், நான் எப்போவுமே இந்த கூட்டத்தில் உட்கார மாட்டேன், விட்டுட்டு போயிடுவேன் மனைவி. அந்த ரெண்டாவது சாப்பிட முடியாத சகோதரி. ஆனால் அன்றைக்கு என்னை கட்டி போட்டது போல் இருந்தது அந்த வசனம். எனக்குள் ஒரு விசுவாசம் பெருக்கெடுத்து ஓடினதை நான் கண்டேன். என் மனைவி விடுதலை அடைவாள் என்ற உறுதி எனக்கு இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்மை ஆண்டவர் அழைத்த நோக்கம் நம்மை பிறரை விடுதலை செய்வதற்காகவே. இயேசு தெளிவாய் ஒரு காரியம் சொல்லுகிறார், உங்கள் நம்பிக்கை குறைவே காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருக்குமானால் நீங்கள் இந்த மழையை பார்த்து பெயர்ந்து இங்கிருந்து போய் அங்கே கடலில் விழு என்று சொன்னால் அது விழும், உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என்று மத்தேயு 17:20 இயேசு சொல்வதை நாம் பார்க்கிறோம். மழை என்றால் மழை என்று நினைத்து விடாதீர்கள். உங்களுடைய பிரச்சனைகள் மழை போல பெரிதாயிருக்கலாம். மருத்துவர்கள் சொல்லலாம் இது சுகமாக்க முடியாது என்று சொல்லி, ஆனால் ஆண்டவருக்கு அது கடினமானது இல்லை. நாங்கள் சகோதரன் நான் ஒரு நாள் ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்கன் ஆஸ்பத்திரியிலே ஒரு கூட்டம் நடத்தி, செவ்வாய்க்கிழமை ரெகுலராக நடத்துவோம். கூட்டம் நடத்தி முடிச்சேன்னு அங்கேருந்து ஒரு சகோதரி சொன்னார்கள், எங்கள் அப்பா அடையர் கேன்சரில் இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில், ஆனால் நோய் முடியாதுன்னு சொல்லி டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள். இப்போ ஆஸ்பத்திரியில் கடைசி நேரத்தில் அவரை நாங்கள் மருத்துவம் பார்த்தோம் என்று சொல்வதற்காக ஆஸ்பத்திரிக்கு வைத்திருக்கிறோம். நீங்கள் வந்து ஜெபிக்க முடியுமா? இங்கே ஒரு சகோதரி, அவர்கள் பிராமின் தான், அவங்க சொன்னாங்க உங்களை ஜெபிக்க வர சொல்லி. ஆமாம், என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நான் வருகிறோம் என்று. நானும் சகோதரர் தான் போனோம். அவர் எப்படி இருந்தார்னா ஒரு டெட் பாடி போல் இருந்தார். பார்வை இல்லை, கண் இரத்தவும் இல்லாதனால பார்வை இல்லை, கை கால்கள் செயலற்று இருந்தது, கால் இடுப்புக்கு இல்லை செயல் இல்லை. நான் பார்க்கிறேன், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. ஏன்னா அவர் நிலையை பார்த்த உடனே கொஞ்சம் எனக்கே மனம் குழப்பம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ ஜெபிச்சுட்டு உன் பாட்டுக்கு போ. நாங்கள் எதுவுமே செய்யலை. நான் போய் கையை வச்சேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையும் தூயாவுடைய வல்லமை இந்த உடலுக்குள் அனுப்புகிறேன்னு சொன்னேன். அப்படியே அவர் கட்டில் நெளிய ஆரம்பித்தார். கொஞ்ச நேரம் நெளிந்தார், அப்படி தூங்கி விட்டார். நானும் சகோதரரும் விட்டு கிளம்பி போயிட்டோம். அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை மீட்டிங் போகிறோம். அண்ணன் தான் வந்து சொல்கிறாப்புல, அண்ணே பின்னால் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு பாருங்க அப்படின்னார். யாருண்ணே அப்படி அப்படின்னா, ஏன்னா போன வாரம் ஜெபம் பண்ணோம்ல அவர் தான் வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க அப்படின்னார். ஏன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போனால் அவர் சேர்லேயே உட்கார்ந்துருக்கிறார். என்னண்ணே எப்படி இருக்கீங்க? நீங்கள் தானே ஜெபம் பண்ணீங்க. நோய் கேன்சர்லேருந்து குணமாயிட்டேன், ஆனால் என் கால்கள் நடக்க மறுக்கிறது, நடக்க முடியாது. நான் ஒரு மனைவியும் மருமகனும் இருந்தார்கள். தூக்கி கையை பிடிச்சி தூக்குங்க அப்படின்னு தூக்குனாங்க. கையை விடுங்க பார்ப்போம் அப்படின்னு. ஐயோ விட்டால் விழுந்துருவார் அப்படின்றாங்க. அதே நீங்கள் விடுங்க பார்ப்போம்னு. இல்லை விட மாட்டோம். சரி விடுங்க, நானே பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு நீங்கள் 2 பேரும் விடுங்க அப்படின்னு விட்டுட்டு காலில் முட்டில் 2 தட்டு தட்டினேன். இயேசுவின் நாமத்தில் நட அப்படின்னு விறுவிறுவிறு நடந்து காணாமலே போயிட்டார். நாங்கள் நிற்கிறோம் ஆளக்கானும். அவங்க 2 மனைவியும் மருமகனும் ஐயோ ஐயோன்னு நிற்கிறாங்க. எங்கே போய் விழுந்துடக்கூடாது அப்படின்னு நான் அமைதியாக இருங்கன்னு மற்றவர்கள் ஜெபித்து விட்டுருக்கோம். அவர் என்ன பண்ணார், எந்த வார்டில் இருந்தாரோ அங்கே இருந்த வார்டு நர்ஸு சிஸ்டர்ஸு எல்லாருக்குமே சுற்றி நான் சுகமானேன்னு எல்லா இடம் சுற்றி ஒரு 10-15 நிமிஷம் கழித்து வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. நாளைக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? வேஷ்டி அடி தூக்கி மடித்து கட்டிட்டு வீட்டை பார்த்து போக போகிறீங்க அப்படின்னு. அடுத்த நாள் சொன்னார், பிரதர் நான் நாட்டோட காலை வைக்கும்போது உண்மையாகவே அந்த வேஷ்டியை தூக்கிக்கிட்டு தான் ஏற முடியும். அப்படி தூக்கி கட்டும்போது தான் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையை நான் நினைவு கூர்ந்தேன். அன்றைக்கு என்னை ஆண்டவர் நடத்தினார்.
ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க, நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஏசு சொல்லுகிறார், கடுகளவு நம்பிக்கை இருக்குமானால் நீங்க என்ன செய்யலாமா? ஒரு மலையே பேர்த்து அனுப்பிவிட முடியும். கடுகளவு அப்படிங்கும்போது நாம் என்ன சொல்லுகிறாருன்னா, உங்களுக்கு ஒரு மலையை பெயர்ப்பதற்கு விசுவாசமானது கடுகளவு இருந்தால் போதும். ஆனால் அந்த கடுகளவு விசுவாசத்தில் என்ன வரக்கூடாதாம்? சந்தேகம் வரக்கூடாது, அதிலே ஒரு தடுமாற்றம் வரக்கூடாது. வசனம் சொல்லுது கடுகளவுன்னு, நம்ம சொன்ன நடக்குமா நடக்காதான்னு சந்தேகமே என்ன செஞ்சிடக்கூடாது, வரக்கூடாது. அதுக்கு தான் இறை வார்த்தைகளை அதிகமாக வாசிக்கணும். இறை வார்த்தையை வாசிக்கிட்டு நீங்கள் என்ன நாள் துணிச்சலை பண்ணும் அதிகாரம் உங்களுக்குள்ளே விசுவாசம் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சிடும். உங்களுக்குள்ள ஜீவ நதியாய் பாயும். ஆண்டவர் செய்த அற்புதங்களை அப்படி உட்கார்ந்து வாசித்து பாருங்க, உங்களுக்குள்ள அது ஜீவ நதி போல நிற்கும். எங்கேயாவது போய் யாரையாவது சுகமாக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்குள் வந்துடும். நீங்களே தேட வேண்டாம். பக்கத்து வீட்டில் ஒரு அக்கான்னு சொல்லணும், அக்கா தலைவலியாக இருக்குது, நீங்கள் ஜெபிக்கிறவங்க தான் வேதக்காரங்க தானே, கொஞ்சம் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் கீழே ஹிந்துக்கள் தான், இன்னைக்கு வரை அவங்க ஜெபிக்கிறதுக்கு மேலே வருவாங்க. பிள்ளைக்காக கல்யாணத்துக்கு ஜெபம் பண்ணிக்குவாங்க, பையனுக்காக ஜெபம் பண்ணிக்குவாங்க. ஹிந்துக்கள் வாடகைக்கு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க நாங்கள் ஜெபம் பண்ணுறதை பார்த்து அவங்க சொல்ல, எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க, நம்மை உலகம் உற்று பார்க்கிறது, இவர்கள் அற்புதமான பிறவிகள், இவர்கள் சுகமாக்குவதற்காய் உண்டாக்கப்பட்ட பிறவிகள், இவர்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள், விடுதலை கொடுக்கிற பிள்ளைகள் என்று நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. சொல்லுகிறார், கடுகளவு நம்பிக்கை போதும். கடுகளவு நம்பிக்கை இருக்குமானால் எவ்வளோ பெரிய பிரச்சனை மழை போல நின்னாலும் நீங்க சொல்லலாம், சீ போ இயேசுவின் நாமத்தில். அப்படி சொல்லும்போது அவைகள் உங்களை விட்டு விலகி போய்விடும். இயேசு உங்களை ஜெபிக்க சொல்லல. என்ன சொல்றாரு? பாருங்கள், மழை போல நிற்குது, பயப்படாம என்ன செய்யுங்க, போ அப்படின்னு சொல்லுங்க. அது உங்களை விட்டு விலகி போய்விடும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது. ஆமென். நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட போய் ஸ்தோத்திரம், ஆண்டவரே என் பிரச்சனை, ஆண்டவரே என் பிரச்சனை, ஆண்டவரே என் கடன் பாரம், ஆண்டவரே அளவே வேண்டியதில்லை. இயேசுவின் நாமத்தில் இந்த நோயை வெளியே போ, இயேசுவின் நாமத்தில் இந்த கடன் பாரமே வெளியே போ, இயேசுவின் நாமத்தில் என் துக்கமே வெளியே போ, இயேசுவின் நாமத்தில் என் பாவமே வெளியே போ. இயேசு பாவத்தை சிலுவையில் முறித்து விட்டார். பாவம் என் மேல் ஆட்சி செலுத்த முடியாது. நீங்கள் அதிகாரத்தோடு சொல்லி பழக வேண்டும். இயேசு நமக்கு வல்லமையும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நாம் அவரை கொண்டிருக்கிற பிள்ளைகள். அதனால இயேசு தெளிவாய் சொன்னார், கடுகளவு போதும் அற்புதத்திற்கு. அந்த கடுகளவு விசுவாசம் எவ்வளவு பெரிய மழையும் தகர்த்து விடும் என்று இயேசு தெளிவாய் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆயினும் இவ்வகை பெய்கள், அடுத்த 21 வசனம் சொல்லுகிறார், ஆயினும் இவ்வகை பெய்கள் இறைவேண்டலினாலும் நோன்பினாலுமே அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது. எந்த வகை பெய்? எந்த வகை பேய்? எவ்வகை பேய்? அந்த 21ஆம் வசனம் பாருங்க இன்னொரு நேரம். வாசிக்க வேண்டாம், மற்ற வசனத்துக்கு அந்த வசனத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது பாருங்க. ஏதாவது தெரியுதா? பிராக்கெட் போட்டிருக்குதா வசனம்? எதுக்கு பிராக்கெட் போட்டிருக்குது? இந்த வசனம் மேலுள்ள 20ஆம் வசனத்துக்குரிய அர்த்தம்னு போட்டிருக்கு. ஏன் பிராக்கெட் போட்டிருக்குன்னா, நீங்கள் இவ்வகை பேய்ன்னு சொல்லுறது வலிப்பு நோயினால் பேயா இல்லை. உங்களுக்குள் ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்ததே ஒரு பேய், உங்களுக்குள் அவநம்பிக்கை கொண்டு வந்ததே ஒரு பேய், உங்களுக்குள் ஒரு நம்பிக்கை குறைவை கொண்டு வரதே ஒரு பேய். நீ செய்யாத, நீலாம் நடக்காத, நீ ஜெபிச்சாலும் நடக்காதுன்னு ஒரு குரல் கேட்குதில்ல உங்களுக்குள்ள. உங்கள் இதயத்துக்குள்ள ஒன்று சொல்லுதில்ல, நீ ஜெபிச்சா கேட்க மாட்டார், ஏற்கனவே ஜெபிச்சா ஒன்றும் நடக்கலை போமா அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது உங்களுக்குள்ள. அந்த பேயை விரட்டுவதற்கு ஏன் சொல்லுகிறார்? உபவாசமும் ஜெபமும் தேவை. பேயை விரட்டுவதற்கு ஜெபம் தேவையில்லை, விசுவாசம் தான் தேவை. ஏசு என்ன சொன்னார்? ஏன் ஓட்ட முடியலன்னு போது ஏசு சொல்லுகிறார், உங்கள் நம்பிக்கை குறைவு காரணம்.
அப்போ நம்பிக்கை குறைவு என்ற எண்ணத்தை கொண்டு வந்த பேயை ஓட்டணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். உபவாசி ஜெபிச்ச உடனே உங்களுக்கு நினைக்கலாம், நான் போனதுக்கு முந்தின வாரம் இந்த காரியம் நடந்தது, இந்த நோய்கள் நீங்கினது, ஆனால் அன்னைக்கு நான் உபவாசிக்கலை. ஆனால் அதுக்கு முன் அந்த வாரத்தில் நான் திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இருந்தேன் 3 நாளும். ஏன்னா இந்த 3 நாள் எனக்கு மீட்டிங் இருந்தது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நான் இருக்கல. அன்றைக்கி நல்லாவே மட்டன்லாம் சாப்பிட்டு தான் போனேன் கொண்டதுக்கு. ஆனால் 3 நாள் ஜெபித்திருந்தேன் பார்த்தீங்களா, உபவாசித்து. அந்த உபவாசித்து ஜெபித்ததனுடைய அந்த ஸ்டோரேஜ் நமக்குள் இருக்கும். விசுவாசம் என்ற ஸ்டோரேஜ் என்ன செய்யும்? இருக்கும். தேவையான பொழுது அது என்ன செய்யுது? குடோன்லேருந்து வெளியே வருவது போல் அது வெளியே வந்து நமக்குள் அற்புதங்களை காண செய்யும். ஹல்லேலூயா. நீங்கள் உபவாசி ஜெபிச்ச உடனே ஏதோ நடக்கும் மாதிரி இருக்காது, ஒன்றும் தெரியாது, நடந்த மாதிரிலாம் தெரியாது. ஆனால் உங்கள் பிரச்சனைகள் உங்கள் முன்பாய் நிற்கும் போது ஆண்டவருடைய சத்தம் கேட்கும், அடித்து விரட்டி விடாது அப்படிம்பார். ஹல்லேலூயா. பிரச்சனைகள், பாடுகள், நெருக்கங்கள், நோய் எது வந்தாலும் சரி, ஒரு தட்டு இயேசு நாமத்தில் போ அப்படின்னு சொல்லி பாருங்க, அது உங்களை விட்டு போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு நமக்கு அழகான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இயேசு சென்ற இடமெல்லாம் அற்புதம் செய்து கொண்டே சென்றார். இயேசுவிடத்தில் வந்த எல்லோருக்கும் அற்புதம் கொடுத்தார். சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே உமக்கு விருப்பமானால், அது குஷ்டரோகி சொன்னார், நீங்கள் அதை சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆண்டவரே உமக்கு விருப்பமானால் எனக்கு குணமாக்கும். அப்போ குணமாகல என்ன சொல்லுவோம்? சரி, அவருக்கு விருப்பம் இல்லை. அப்படியா? இல்லை. எசையா 53:4 சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், ஏற்றுக்கொண்டார். அவர் உங்களுக்கு நோயை கொடுத்தாருன்னா அவரையே ஏற்றுக்கொள்ள. சில ஆண்டவர் சித்தம் அந்த நோயை கொடுத்துட்டார். ஆண்டவர் எங்கம்மா நோயை கொடுத்தார்? ஆண்டவர் நீங்கள் ஆத்தும நலத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லுங்க, உடல் நலத்தோடு ஆத்தும நலத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு இந்த உலகத்தில் வந்தோடனே சீடர்கள் சொன்ன பாடம் என்னது? பேய்களை ஓட்டவும் நோய்களை நீக்கவும் அதிகாரம் வல்லமையும் கொடுத்தார். இயேசுவின் சித்தம்னா, எப்பா நீ போ, சித்தம் என் சித்தம் உள்ள இடத்துலலாம் நோயை வரட்டாதுன்னு சொன்னார். நிறைய நேரங்கள் நாம் தப்பு பண்ணுறோம். ஆண்டவருடைய மாட்சிக்காக இந்த நோய் அப்படிம்பாங்க. உங்கள் நோயினால் அவர் எதுக்கு மாட்சி போட போகிறார்? அவருக்கு என்ன மாட்சி? 2000 ஆண்டு முன் அவர் உங்கள் நோய்களை சுமந்து கொண்டார். ஒரே ஒரு காரியம் கேட்குறேன், நிறைய பேர் சொல்லியிருக்க, நான் கேட்டிருக்கிறேன், ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும்படி. அது என்ன சொல்றாரு? லாசர் மரித்தது என்னுடைய மாட்சி, அதாவது உயிர்த்தெழுதலை காணப்போகிறார், அதுக்கு தான், அதுதான் மாட்சி. இவன் குருடனாய் பிறந்து என்னுடைய மாட்சி, அது சுகமாக்குதலை சொல்லுகிற. இயேசு வந்து விடுதலை கொடுக்க தான் சொன்னாரே ஒழிய அவன் பிறந்தது கடவுளுக்கு மாட்சி கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறான் கடவுளுக்கு மாட்சி. ஆண்டவர் இந்த நோயை கொடுத்துட்டா பிறகு சுமப்போம் அப்படி சொல்றீங்க. இதே வார்த்தையை பாவத்தை சுமந்தாருன்னு பைபிள் சொல்லுகிறது. பாவம் நான் செய்வது ஆண்டவருடைய சித்தம் பிரதர் அப்படின்னு சொல்வீங்களா? ஆண்டவரே நான் குடித்து கொண்டு இருப்பது ஆண்டவர் சித்தம் அப்படின்னு சொல்வீங்களா? நான் வேசித்தனம் பண்ணி கொண்டிருப்பது ஆண்டவர் சித்தம் அப்படி சொல்வீங்களா? பாவங்களை சுமந்து விட்டார், ஆகவே நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு உணர்வு எப்படி இருக்கிறதோ அப்படி என் நோய்களை அவர் சுமந்து கொண்டார், ஆகவே நோய் என் மேல் இருக்கக்கூடாது என்று நாம் விசுவசிக்க வேண்டும். இப்போ சாபங்கள் ஒன்று இருக்குன்னு யாராவது சொன்னாங்க, ஆண்டவரே உங்கள் சித்தத்தைப்படி சாபம் எனக்கு இருக்கட்டும் ஜெபம் சொல்வீங்களா? சொல்ல மாட்டீங்க தானே? ஐயன்னு சாபம் இருக்க பயந்துருவீங்க தானே? அதே போல தான் நோயும். நோயை மட்டும் ஏன் விட்டு கொடுக்குறீங்க? நோய் உங்கள் உடலில் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. வறுமை உங்கள் குடும்பத்தில் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, அவர் செல்வராயிருந்தும் நமக்காக ஏழையானார், அவருடைய ஏழ்மையினாலே நாம் செல்வராகும்படி அவர் ஏழையா பிறந்தார், மரித்த போதும் ஏழையாகவே கல்லறையில் வைத்தார். அவருக்கு என்று சொந்தமாக எதுவும் இல்லை. நரிகளுக்கு பதுங்கு குழிகள் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அவர் நமக்காக எல்லா ஏழ்மையும் சுமந்தார். ஆனால் அவர் செல்வராயிருந்தார், ஏனில் அண்ட சராசரங்களும் அனைத்தும் அவருடையது. ஆனால் அவரோ நம்முடைய ஏழ்மையை நீக்கும்படி, நம்முடைய வறுமையை நீக்கும்படி இந்த உலகில் வந்தபோது ஏழ்மையிலும் வறுமையிலும் இருந்தார், ஏனில் நம்முடைய வறுமையை நீக்க நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று எசையா 53:4 சொல்லுகிறது. நம்முடைய பாவங்களை நீக்க அவர் பலியாக மாற்றப்பட்டார் என்று 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது. நமக்காய் ஒரு சாபமாகி நம்மை சட்டத்தின் சாபத்தில் விடுவித்தார் என்று கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 8:9 அவர் நம்முடைய எல்லா ஏழ்மைகளையும் மாற்றிவிட்டார் என்று சொல்லுகிறது.
இதெல்லாம் இயேசு சுமந்து கொண்டார்னு பைபிள் சொல்லும்போது இதை நாம் எப்படி நம்முடைய வீட்டிற்குள், நம் வாழ்க்கைக்குள், நம் குடும்பத்திற்குள் அனுமதிப்பது? ஆகவே சொல்லுகிறார், கடுகள விசுவாசம் அந்த போதும், அடித்து தூக்கி எரிங்க அப்படின்றார். ஹல்லேலூயா. என்மைக்கு ஜபத்துக்கு வந்தான பிரதர் முட்டு வலிக்கலன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் முட்டில் ஒரு அடித்து இயேசுவின் நாமத்தில் ஓடிப்போ. என் கால் மேலே அவனுக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. நோய் இருக்குதா, வயிற்று வலிக்க என்ன வலிச்சாலும் சரி, ஒரு தட்டு இயேசுவின் நாமத்தை போ, அவ்வளோதான் போயிடும். முட்டில் வலிக்க இயேசுவின் நாமத்தை போ, என் மேலே உனக்கு என்ன அதிகாரம், போ. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை ஒரு நாள் ஒரு அம்மா வாசிச்சு, நீங்கள் இந்த மழையை பார்த்து பெயர்ந்து அங்கே போனார். அந்த அம்மா வீட்டு பக்கத்தில் ஒரு மழை இருந்துச்சு, கதவு திறந்துச்சு, மழையை போ இயேசுவின் நாமத்தில் சொல்லிட்டு கதவு மூடிடுச்சு. அடுத்த நாள் கதவை திறந்தா மழை அங்கேயே தான் இருந்துச்சு. அதான் நான் பார்த்தேன், எங்கே போகும் சும்மா அப்படின்ச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அம்மா விசுவாசத்தில் சொல்லவே இல்லை. இயேசு சொல்றது மழை போல் பிரச்சனைகள். அதனால் பிரதர் சொன்னார், ஒன்றும் நடக்கலைன்னா நீங்கள் விசுவாசிக்கவில்லை. இயேசு தெளிவாக சொல்லுகிற, கடுகளவு விசுவாசம், தளர்ச்சி இல்லாத விசுவாசம், அதில் சந்தேகம் இல்லாத விசுவாசம், கடுகளவு இருந்தால் போதும், மழையை பார்த்து பெயர்ந்து போக முடியும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். இந்நேரம் சொல்லுங்க, நான் பலரை விடுதலை செய்கிறவனாயிருப்பேன், அநேகரை நோயின் கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறவனாயிருப்பேன் என்ற ஏக்கமும் எண்ணமும் நம்மில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். என் கூடவே இரும், என் கூடவே இரும், ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும், ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும், ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும், ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதான் அப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதான் அப்பா. என் கூடவே இரும், ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும், ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீர், காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீர். என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தான் அப்பா. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே,
எனக்கெல்லாமே நீங்க தான் அப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தான் அப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாம் நீங்க தான் அப்பா. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தான் அப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தான் அப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இந்த வேளையில இயேசுவே, உம்மை நான் விசுவாசிக்கிறேன். அது சுகர் வியாதியா இருந்தாலும் சரி, இருதய வியாதியா இருந்தாலும் சரி, இப்போது என் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு வெளியே போ என்ற அதிகாரத்தோடு சொல்லுங்க. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, அதிகாரத்தில் சொல்லுங்க, இந்த நோய் இனி என் மேல் ஆட்சி செலுத்த முடியாது. எஸ் எஸ், மூட்டு வலிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறி போகிறது. Name of Jesus Christ, the name of Jesus. மூட்டு வலிகள், மூட்டு எலும்பை தாக்கி இருக்கிற தீமைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போகிறது. யாரோ சொல்ற, இடது பக்கம் சொல்ற எலும்புல வலியோடு இருக்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த எலும்பில் இருக்கிற வலிகள் நீங்குகிறது. ரெண்டு சகோதரி சரியா தூக்கம் இல்லாமல் இருக்கிறீங்க, இயேசுவின் நாமத்தில் இந்த இரவு ஒரு சமாதானம் உங்கள் இருதயங்கள் சமாதானத்தால் நிரம்புகிறது. ஹல்லேலூயா. விண்ணக மேகம்
இறங்கணும். வல்லமை நதியாய் பொழியனும், குளங்கள் நீரம்பனும், நதியாய் பாயனும். எல்லா குளங்கள் நீரம்பனும், நதியாய் பாயனும். விண்ணகமேகம் இறங்கணும். ஆமென். ஆண்டவரே, விண்ணக மேகம் இந்த இடத்துல இறங்கி வருவதாகப்பா. ஆவியானவரே, இந்த நேரத்தில் நிச்சயமாய் இங்க இருக்கிற எல்லோர் மேலும் ஒரு வல்லமை பொழியப்பட வேண்டும். இப்போது இந்த பாடலை பாடும்போது ஆண்டவருடைய வல்லமை எல்லோர் மேலும் மலை போல இறங்கணும், மலை போல இறங்கணும், மலை போல இறங்கணும் அப்பா. ஓ கரப ஷபரிபலி கவரமாரா, இப்போதே ஒரு மகிமையின் மேக இறங்கணும் ஆண்டவரே. விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை நதியாய் பொழியனும். மோகம் விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை நதியாய் பொழியனும், குளங்கள் நீரம்பனும், நதியாய் பாயனும். எல்லா குளங்கள் நீரம்பனும், நதியாய் பாயனும். இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் இறங்கி வரணும் பெருமழையா. இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் இறங்கி வரணும் பெருமழையாய். எழுப்புதல் தேசத்தில் காண வேண்டும், எழுப்புதல் தேசத்தில் காண வேண்டும், கண்கள் காண வேண்டும். இயேசுவே கண்கள் காண வேண்டும். எல்லா குளங்கள் நீரம்பனும், நதியாய் பாயனும். எல்லா குளங்கள் நீரம்பனும், நதியாய் பாயனும். திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே இந்த கூட்டத்திலே. ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்கணும் இந்த கூட்டத்திலே. குருடர் பார்க்கணும், செவிடர் கேட்கணும், உடவர் நடக்கணும், நோய்கள் நீங்கணும், விடுதலை பெறணுமே ராஜா, நோய்கள் நீங்கணுமே. எல்லா குளங்கள் நீரம்பனும், நதியாய் பாய். யாரோ கண்ணில் ஊசி குத்துவது போல கண்ணில் வழியோடு இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் கண் நோயிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுகிறீர்கள். எல்லா குளங்கள் நீரம்பனும், நதியாய் பாய். எல்லா மக்கள் நிரம்பணும், எல்லா மக்கள் நீரம்பனும். அக்கினியாய் மாறணும், அக்கினியாய் மாறணும். எல்லா மக்கள் நீரம்பனும், அக்கினியாய் மாறணும்.
Thank you, Jesus Christ. Thank you, Father. Thank you, Holy Spirit. கரங்கள் ரெண்டையும் இப்படி பிடித்துக் கொள்ளும், கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நீங்கள் யாரும் ஜெபிக்க வேண்டாம், அமைதியாக அப்படின்னு இல்லைங்கள். தேவாவியானவர் உங்களில் அசைவாடுகிறார். ஆவியானவர் உங்களை ஜெபிக்க சொன்னால் மட்டும், இல்லை உங்கள் அந்நிய பாஷை கொடுத்தால் மட்டும் ஜெபியுங்கள், இல்லை என்றால் அமைதியாக இருங்கள். எவரமளி பரி பலி பரி கபலமாரா. ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை வல்லமை, ஆவியானவரின் வல்லமை இறங்குகிறது. அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உயிர்ப்பிக்கும் ஆவியானவருடைய வல்லமை, உயிர்ப்பிக்கும் ஆவியானவருடைய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே இவர்களை எல்லா கட்டுக்களில் இருந்தும் நோய்களில் இருந்தும் எழுப்பும்படி வல்லமை இறங்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வல்லமை உங்கள் மீது பாய்கிறது. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை, உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை ஜீவன் தரும் வல்லமை, விடுதலை தரும் வல்லமை, சுகம் தரும் வல்லமை, சமாதானம் தரும் வல்லமை, உங்களை ஆசீர்வதிக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, தூய ஆவியானுடைய வல்லமை உங்கள் மேல் பாய்கிறது. ஓ கரபா பாபா பாபா பாபா, ஏ பாபா பாபா ரபா பாபா பாபா. ஹல்லேலூயா. சுகம் பலன் எல்லோரிலும் பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. Thank you Lord. Thank you Jesus Christ. Thank you Father. அப்படியே உங்கள் உடல் நோய்களை பாருங்கள். அதற்குள் ஒரு வல்லமை இப்போது இறங்குகிற. எந்த இடத்துல வழியோடு இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். முட்டில் இருந்தால் கீழே உட்காந்துட்டு, சேரில் உட்காந்துட்டு முட்டு மேலே கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வேலை ஒரு விடுதலையின் வேலை. ஒருவேளை பாதத்தில் வழி இருந்தால் அப்படி தரையில் தட்டிக்கிட்டே எல்லோரும் நீங்கள் கை வச்சிருக்கிறவங்க உள்ளத்துக்குள்ளே நன்றி இயேசுவின் மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் உள்ளத்துக்குள்ளே நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, சுகம் தந்தீரே நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்கள். சுகம் தந்தீரே நன்றி இயேசுவே, சுகம் தந்தீரே நன்றி இயேசுவே. எஸ் இயேசுவே, இதோ இந்த கரங்களை வைத்திருக்கிற உன் பிள்ளைகள் மீது இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள கரம், தள்ளும்புள்ள இயேசுவின் கரம், எங்களுக்காய் நோய்களை சுமந்து காயம்பட்ட கரம், இயேசுவின் காயம்பட்ட கரம், இயேசுவின் காயம்பட்ட கரம் இப்போது உங்களை தொடுகிறது, உங்களை தொடுகிறது, உங்களை தொடுகிறது, உங்களை தொடுகிறது, உங்களை தொடுகிறது. நீங்கள் எந்த வியாதியில் இருந்தாலும் இப்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது பூரண விடுதலை அடைகிறீர்கள். எல்லா கட்டுகளும் சாத்தானின் அதிகாரங்களும் சிலுவையில் பறித்து கொண்ட என் இயேசுவின் நாமத்தினாலே இந்த குடும்பத்தை, இந்த பிள்ளைகளை தாக்குகிற, வீட்டை தாக்குகிற, சமாதானத்தை குலைக்கிற சாத்தானின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நிர்மூலமாய் போவதாக. எல்லா நோயை கொண்டு வருகிற சாத்தானின் அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவதாக. சாத்தானின் அதிகாரங்கள் இயேசுவின் சிலுவையினாலே நிர்மூலமாக்கப்பட்டிருப்பதினாலே எந்த தீமையும் பிள்ளைகளை தொட முடியாதப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். கழுத்து வலிகள் நீங்கி போவதாக, தொண்டை வலிகள் நீங்கி போவதாக, இருதய பிரச்சனைகள் நீங்கி போவதாக, அல்சர் பிரச்சனைகள் நீங்கி போவதாக, இடுப்பு வலிகள் நீங்கி போவதாக, முதுகு வலிகள் நீங்கி போவதாக, மூட்டு வலிகள் நீங்கி போவதாக, பாத வலிகள் நீங்கி போவதாக, சுகர் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக.
எல்லா பிரஷர் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. எல்லா கர்ப்பப்பை கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. எல்லா விதமான இரத்த போக்கு வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. மன அழுத்தங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. இயேசு விடுதலை அளித்தால் மெய்யாகவே 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 இயேசு விடுதலை அளித்தால் மெய்யாகவே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காக நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உமது வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் விசுவாசத்தை நிறைவாக்கி இருக்கிறீர். இந்த விசுவாசத்தை கொண்டு உம் பிள்ளைகள் வெற்றி மேல் வெற்றி அடைவதற்காய் நன்றி அப்பா. இந்த ஊழியத்தை நடத்துகிற சகோதரர் அம்போலாவை அவருடைய குடும்பத்தாரையும் ஆண்டவரே ஆசீர்வதித்து உமது நிறைவினால் அவர்களை நிறைவாக்குவீராக. அவர்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் சகோதரருடைய எண்ணங்கள் ஏக்கங்களை என் ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றி கொடுப்பீராகப்பா. Thank you Lord. இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிறைந்த சமாதானமும் ஆசீர்வாதமும் பழுகி பெருகும்படி குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபை ஆசீர்வதித்தது போல ஆண்டவரை சந்ததி சந்ததியாய் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கிருபை இரக்கம் அன்பு உன் பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும். அன்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எங்கள் அன்பின் தாய்மரி என்ற ஒன்றன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் வந்த நல்வரங்கள் இன்று தேடினோம். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி புகழ் வந்து சேர்க்கும் உந்தன் பாதத்தில் சகாய தாய்மரியே என்னை அரவணைத்து காப்பாயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்க்கும் உந்தன் பாதத்தில் சகாய தாய்மரியே எம்மை அரவணைத்து காப்பாயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள்